எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியர் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சர் தயார் பண்ணுறோம். அதாவது சாலிட் பேக் உரிய எல்லா மிக்சரும் தயார் பண்ணுறோம். முக்கால் பேகு, மில்லரு, ஒரு மூட்டை, ஹைட்ராலிக் ஹாப்பரு, டீசல் இன்ஜினு, பேன் மிக்சரு, கலர் மிக்சரு நிறைய உற்பத்தி பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காங்கிரீட் மிக்சர் மிஷின் ஹாப்பர் மாடல். வாங்க அதை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 பேக் கெப்பாசிட்டி மிக்சர் மிஷின். இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பர் முதல்ல பார்த்தீங்கன்னா வேறு மாடல் போட்டுருந்தேன். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா, சார் மெட்டீரியல் வந்து கொள்ளல பத்த மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து பெருசு பண்ணி கொடுங்க, அதே மாதிரி திக்னஸை கொஞ்சம் ஹெவி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட பிரகாரம் நாங்களே ஒரு டிராயிங் போட்டு இந்த ஹாப்பர் சிஸ்டம் மாற்றிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பழைய மாடலை விட இப்போ இந்த மாடல் வந்து கொள்ளல ஜாஸ்தியாக பிடிக்கும். அதாவது பழைய மாடல் வந்து உங்களுக்கு 250 பிடிக்குதுன்னா இது உங்களுக்கு 300 பக்கம் பிடிக்கும். இந்த ஹாப்பர் இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 mm போட்டிருப்பேன். மொத்தம் ரொம்ப எல்லாமே ஹெவியாக இருக்கும். பேக் சைடு வெல்டிங் ஆகட்டும், இன்னர் வெல்டிங் ஆகட்டும், எல்லாமே மிக் வெல்டிங் போட்டிருப்பேன். ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஹாப்பருக்கு. ஏன் ஆர்க் வெல்டிங் இதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, ஆர்க் போட்டோம்னா கிராக் வந்துடும். இந்த மெட்டில் தாங்காது. நம்ம இவ்வளோ லோடு தூக்கும் போது அந்த ஜாயிண்ட் வந்து கிராக் வந்துடும். அதுக்காக மிக்கு போட்டோம்னா மிக்கு கிராக் வர விடாது. அதுக்காக அந்த வெல்டிங் போட்டிருக்கேன். மிக்சருடைய மோட்டர் போகிற பார்த்தீங்கன்னா 5 HP வரும். இங்கே போட்டிருப்பேன் மோட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே பம்ப் அட்டாச் பண்ணி இதுலேருந்து ஓஸ் கனெக்ட் வந்து அவுட்டரில் பிரித்து கொடுத்துருப்பேன். அதே போல் இந்த மோட்டருக்கு ஒரு சேஃப்டி கார்டு, தண்ணி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃப்டி கார்டு போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு புள்ளி மாட்டியிருப்பேன். புள்ளிக்கும் டபுள் பெல்ட் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. இதுக்கும் ஒரு சேஃப்டி கார்டு, நம்ம எதுவும் கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு சேஃப்டி கார்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆயில் டேங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஆயில் டேங்கோட கெப்பாசிட்டி 20 லிட்டர் கெப்பாசிட்டி, ஹைட்ரோ 68 ஆயில் உள்ள. நான் ஆயிலை வந்து உள்ளே ஊற்றியே கொடுத்துருவோம். எந்த கஸ்டமர் கொடுத்தாலும் ஆயிலை வந்து ஹாலோ பிளாக் மிஷினுக்காகட்டும் இதுக்காகட்டும் ரெண்டுக்குமே நாங்கள் ஆயில் வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம். இந்த மேலே இருக்கிற கோன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 mm போடுறோம். எல்லா கோனுமே 4 mm போடுறோம். கஸ்டமர் வந்து கேட்பாங்க, சார் எங்களுக்கு 4 வேண்டாம், கொஞ்சம் 5 போட்டு கொடுங்க, 6 போட்டு கேட்பாங்க. அவங்க கேட்குற பிரகாரம் போட்டு கொடுத்துருவோம். அதுக்குள்ள சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே வரக்கூடிய சட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காஸ்டிங் சட்டி போடுவோம். ஏன் ஸ்டீல் காஸ்டிங் போடுறோம்னா சாதா காஸ்டிங் போட மாட்டோம். ஏன் அப்படி போடுறோம்னா இந்த டீத் மெயின் முக்கியமாக தேவை. இது பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணுவோம், இது எல்லாமே நாங்கள் ரொம்ப ஒன்றிச்சு கவனிச்சு ஸ்டீல் காஸ்டிங் அப்படிங்கிற மெட்டல் மட்டும் போடுறோம் எல்லாத்துலேயுமே. அது மட்டும் இல்லாமல் இது கீழே வரக்கூடிய காவடி பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதோட திக்னஸ் வந்து நாங்கள் 8 mm போடுறோம். மொத்தமாக எல்லாமே 8 mm போடுறோம். ஃபியூச்சரில் சப்போஸ் சர்வீஸ் இருந்தால் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இங்கே நான் வந்து ஜாயின் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே போல்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாரும் பண்ணக்கூடிய மிக்சர் பார்த்தீங்கன்னா வெல்டிங் அப்படி மொத்தமாக வரும். நான் பண்ணுற மிக்சர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 3 போல்ட்டு, அங்கே 3 போல்ட்டு, அந்த பக்கம் 4 போல்ட்டு கழட்டிட்டோம்னா இந்த காவடி தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் சர்வீஸ், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் போனதுக்கப்புறம் பேரிங் போகுது அப்படிங்கும்போது அந்த மாற்றும் போது ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்காக அந்த மெத்தட் போட்டிருக்கேன். மிக்சரில் ஒரு பிரத்யேகம் இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டியரிங் டைப் கிடையாது. இது வந்து லிவர் சிஸ்டம், ஹைட்ராலிக் லிவர் சிஸ்டம் கொடுத்துருக்க பாருங்க. 2 லிவர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சட்டி திரும்புறதுக்காக. இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திரும்பும். லெஃப்ட் ஆகட்டும் ரைட் ஆகட்டும் ஃபுல்லாக திரும்பும். அதுக்கப்புறம் ஒரு லிவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பருக்காக கொடுத்துருப்பேன். அது மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு கீழே இறங்கிக்கும் அந்த மெத்தடுக்கு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோல் வால் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் நான் நியூ ஜாயின் பண்ணிக்கிறேன். நிறைய கஸ்டமர் சொன்னாங்க, சார் இந்த ட்ரம் வந்து கரெக்டாக நிற்கிறது இல்லைங்க சார், கொஞ்சம் கீழே இறங்குது, ஒரு 1/2 inch லோடு போகும்போது கீழே இறங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டி இந்த செக் வால் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தேடு இது வந்து நியூ லான்ச் பண்ணிக்கிறேன் இந்த மெத்தேடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான இந்த ஹைட்ரோ மோட்டர் இங்கே கொடுத்துருக்க பாருங்க. இதுதான் மெயினான விஷயங்க. இந்த ஹைட்ரோ மோட்டர் உட்கார்றதுக்காக இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இதுதான் மெயின். இதுதான் மொத்தமாக மிக்சரே திருப்புறது. உள்ளுக்குள்ள பேரிங்ஸ் ஆகட்டும், லாக் நட் ஆகட்டும், எல்லா பக்கம் கிரீஸ் நிப்பு கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், கிரீஸ் நிப்பு எல்லா பக்கம் இருக்கும். எல்லாமே கொடுத்துருப்பேன். ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வருது அப்படின்னா கூட இதுக்காக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு ஏதாவது ஆயில் லீக்கேஜ் சர்வீஸ் வருது அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டியரிங் கொடுத்துறேன். இந்த ஸ்டியரிங் மட்டும் ரொம்ப ஈஸி. இங்கே கூடிய 2 போல்ட் இருக்குது பாருங்கள். இந்த 2 போல்ட் கழட்டினா இது தனியாக வெளியே தொங்கும். இந்த ஸ்டியரிங்கை மாட்டி நம்ம திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஜாக் போட்டது அந்த ஜாக்கு மாட்டக்கூடிய கிளீவிஸ் பீஸ் ஆகட்டும் எல்லாமே ஹெவியாக போட்டிருப்பேன். இங்கே வைசாக்னு போட்டிருக்கு பாருங்கள். மெட்டீரியல் வைசாக் போட்டிருக்கேன். ஜிண்டால் பிளேட்டு இது எல்லாமே 10 mm பிளேட்டு. 10 mm பிளேட்டில் சப்போர்ட் பீஸ் எல்லாமே எல்லாம் 10, இங்கே 10, இங்கே 10 எல்லாம் 10 தான் கொடுத்துருப்பேன். ஏன் 10 போடுறேன்னா இந்த ஹாப்பர் நம்ம 300 ரூபா தூக்கும் போது இதுதான் மெயினாக லோடை தாங்கும். அதுக்காக அந்த ஹெவியாக கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் போட்டிருப்பேன். இதில் மெயினாக அதை பார்த்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன் வெல்டிங்கு. அப்புறம் இந்த சேனல் பாக்ஸ் இதுதான் ரொட்டேட்டிங் ஆகிறது. சேனல் பாக்ஸ் ஆகட்டும், இங்கே பேரிங் சிஸ்டம் கொடுத்துருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக பெருசாக இருக்கும். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் மட்டும் இல்லை, நிறைய மிக்சர் தயார் பண்ணுறோம். சாலிட் பிளாக் மிஷின் நிறைய மாடல் பண்ணுறோம். ட்ராலிஸ் இருக்குது, எர்த்ரேமர் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் சாதா மிக்சர் மிஷின் நாங்கள் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், சாதா மிக்சர் மிஷின் பண்ணுறோம். ஃப்ளையாஸ் மிஷின் நிறைய பண்ணுறோம். இப்போது இந்த மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் பூரா பார்த்துட்டோம்.
இப்போ வாங்க எங்கள் ஃபேக்டரியில் வச்சு டெமோ போடுறோம், அதையும் பார்த்துடலாம். இந்த மிஷினுடைய சின்ன டெமோ பார்த்துட்டோமோ. இப்போ இதனுடைய ப்ரைஸ் டீல் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்க, இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.